அடுத்த ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்ட்ரக்சர். முன்ன பார்த்த ரெண்டுமே எது, ஒன்று டைசோடைசேஷன் ப்ராசஸ், ரெண்டாவது அல்லைடிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய கார்பன் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது, அதனுடைய செயினில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் அடுத்து பார்க்கக்கூடிய ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து அதனுடைய கார்பன் செயினில் எப்படி சேஞ்ச் ஆகுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கீனுடைய ஹைட்ராலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு எலக்ட்ரான் ரிச் 5 எலக்ட்ரான் டென்சிட்டி, கார்பன் இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான் டென்சிட்டி. ஒரு அல்கீன் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணனா ஒன்லி பாசிபிள் இன் அசிடிக் கண்டிஷன். எந்த கண்டிஷன் நடக்காது, வாட்டர் மட்டும் இருந்தாலும் நடக்காது, பேசிக் கண்டிஷன் இருந்தாலும் நடக்காது, அசிடிக் கண்டிஷனில் மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இதுவும் எலக்ட்ரான் ரிச், நீங்கள் வாட்டர் மட்டும் போட்டிங்கன்னா அதுவும் எலக்ட்ரான் ரிச், நோ ரியாக்ஷன். இல்லை பேசிக் கண்டிஷன் போட்டிங்கன்னா அதுவும் பேஸ்ன்றது எலக்ட்ரான் ரிச், அல்கீன் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச், நோ ரியாக்ஷன். பட் அல்கீன் கூட இந்த அசிடிக் கண்டிஷன் கூட வாட்டர் போடுறது தான் நடக்கும், நமக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும், CH2. இப்போ ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆனால் கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரைமரி, இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா செகண்டரி. ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதாவது நம்ம பிரைமரி பார்த்துட்டு திருப்பவும் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்து செகண்டரியாக மாறும். நம்ம டைரக்டாக என்ன பண்ணலாம், ஒரு அல்கீன்ல எது மோர் ஃபேவரபிள்னா இது பிரைமரி கம்பேர் பண்ணும்போது செகண்டரி கார்போகேட்டையான் வந்து மோர் ஃபேவரபிள் கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். இப்போ அடுத்தது செகண்டரியில இருந்து டெர்ஷரிக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சான்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஷிஃப்ட் நடக்குது, 1,2 மெத்தில் ஷிஃப்ட் வந்து நடக்குது. 1,2 மெத்தில் ஷிஃப்ட். அப்போ அந்த மெத்தில் மைக்ரேட் ஆகும்போது நமக்கு ஃபர்தரா CH, இந்த CH3, இங்க ஒரு CH3, ஆல்ரெடி 2 மெத்தில் குரூப் வந்து பிரசன்ட் இருக்கு. இங்க ஒரு கார்போகேட்டையான், இது டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ என்ன பண்ணலாம், நியூக்ளியோஃபைல் டைரக்டா அட்டாச் பண்ணி நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். OH, இந்த CH, CH3, இங்க ஒரு CH3, இந்த 2 பிளேஸ்ல ஒரு CH. நார்மலா இருக்கக்கூடிய நியோ பென்டீன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் என்ன மாதிரி இருக்குது, 2 மெத்தில் பியூட்டன் 2 ஆல மாதிரி இருக்கா. நம்பரிங் என்ன கொடுக்கும், 1 2 3 4. அப்ப செகண்ட் கார்பன் என்ன இருக்கு, 2 மெத்தில், 4 கார்பன் என்ன பியூட்டேன் 2 ஆல். கரெக்டா? நியோ பென்டீனா இருந்தது 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆலா மாறி இருக்கு. அதனுடைய கார்பன் ஸ்கெலிட்டன் மாறி இருக்கு. கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது. சரிங்களா? சோ கார்போகேட்டையானுடைய ரீஅரேஞ்ச்மெண்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, அல்கீனுடைய ஹைட்ராலிசிஸ். சரிங்களா? அல்கீன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? எதுக்கு 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல் 2,3 டைமெத்தில் 2,3 டைமெத்தில் பியூட்டேன் 2 ஆல். ஓகேவா? ஐயுஎஸ் நேம் வந்து அது. ஸோ நார்மலாக ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்து அதனுடைய கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து மாறி. இது எல்லாருக்கும் புரியுதா? இது ஃபர்ஸ்ட் வித் சேஞ்ச் இன் கார்பன் ஸ்கெலிட்டன். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நியோபென்டைல் புரோமைட். CH3, இது நியோபென்டைல் புரோமைடா based on the example one. For example ஒரு polar protic solvent with polar protic solvent போடுறோம், இதுக்கு H+ condition. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கிளியர். அப்ப இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுமா, இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆன பிரைமரியா ஷிஃப்ட் ஆகுமா. அப்ப ஷிஃப்ட் ஆனா இங்க ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருமா. இந்த ஆல்ரெடி CH2 CH3, இந்த 2 கார்பன்லயும் CH3, இது டெர்ஷரி கார்போகேட்டையான். முதல்ல பிரைமரியா இருக்கும், ஷிஃப்டிங் நடந்து டெர்ஷரியா மாறும். இப்போ ஒரு நியூக்ளியோஃபைல் போட்டோம்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து ஆன்சர் கிடைக்கும். என்ன ஆன்சர் கிடைக்கும், இதுக்கு என்ன ஆன்சர், CH2 CH3, இந்த ஒரு CH3. 1 2 3 4 1 2 3 4. அப்ப 2 மெத்தில் பியூட்டன் 2 கரெக்டா. இது நியோபென்டைல் புரோமைட்ல இருந்து நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாது அப்படின்னா நியோபென்டைல் ஆல்கஹாலை ப்ரொவைட் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ டைரக்டா இதுல இருந்து என்ன பண்ண முடியாது, இப்படி ஒரு காம்பவுண்டை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. முடியுமா? ஏன் அப்படி முடியணும் அப்படின்னா பிரைமரி கார்போகேட்டையான் இருக்கும்.
பிரைமரி கார்போகேட்டியனோட டெர்ஷரி கார்போகேட்டியன் மோர் ஸ்டேபிள். அதனால தான் நியோபென்டைல் புரோமைல் இருக்கு டைரக்டா நியோபென்டைல் ஆல்கஹால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு 12th ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் சரிங்களா. ஏன்னா கார்போகேட்டியனுடைய ரியாக்ஷன்ஸ்ல பிரைமரி கார்போகேட்டியனை விட டெர்ஷரி கார்போகேட்டியன் மோர் ஸ்டேபிளா இருக்கிறதுனால நியோபென்டைல் புரோமைல் இருந்து நியோபென்டைல் ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நமக்கு 2-methyl-butane-2 ஆல வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுலயும் கார்பனுடைய ஸ்கெலிட்டன் மாறி இருக்கு, கார்போகேட்டியனுடைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது. சொல்றது புரியுதுங்களா?